This video sponsored by Educost. இது நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இதில் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Blind Spot Review. எதிர்பார்ப்பை மிஞ்சிய கிரைம் த்ரில்லர். பிளைண்ட் ஸ்பாட் படம் எப்படி இருக்கு? ராகேஷ் சர்மா எழுதி இயக்கிய திரைப்படம் பிளைண்ட் ஸ்பாட். இப்படத்தில் நவீன சந்திரா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். அவருடன் ரஷி சிங், அலிஸ் ரோய்கா, ரவி சர்மா, காயத்ரி பர்கவி, கிஷோர் குமார், ஹரிகா, ஹரிஷ் ரேஷன், மாஸ்டர் அபிஷாக், சித்தார்த், கொல்லப்புடி ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். ஓடிடியில் வெளியாகி உள்ள இந்த திரைப்படத்தில் விமர்சனத்தை பார்க்கலாம். நடிகர் நவீன் சந்திரா அண்மை காலமாகவே கிரைம் த்ரில்லர் கதையை தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார். அந்த வகையில் பிளைண்ட் ஸ்பாட் திரைப்படமும் ஒரு கிரைம் த்ரில்லர் கதையை அம்சத்தை கொண்ட கதைதான். இதில் போலீஸ் அதிகாரியாக விக்ரம் என்ற கதாபாத்திரத்தில் நவீன் சந்திரா நடித்துள்ளார். ராஷி சிங் திவ்யா என்ற ரோலிலும், காயத்ரி பார்கவி பணிப்பெண்ணாக லக்ஷ்மி என்ற கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளார். இந்த படத்தின் கதை ஆரம்பிக்கும் போதே திவ்யாவிற்கும் ஜெயராமுக்கும் சண்டை நடக்கிறது. கணவன் மீது சந்தேகப்படும் மனைவி திவ்யா, இந்த ராத்திரியில் நீ எங்கே போற, வீட்டில் பொண்டாட்டி இருக்கா என்ற நினைப்பே இல்லையா, யார் கூட எந்த ஹோட்டலில் ரூம் போட்டு இருக்கணும்னு எனக்கு நன்றாக தெரியும் என்று தொடர்ந்து சண்டை மோசமான வார்த்தையால் பேசிக்கொண்டு இருக்கிறாள். அந்த நேரம் அந்த வீட்டில் வேலை செய்யும் லக்ஷ்மி, அம்மா கோவப்படாதீங்க என்று சொல்ல ஆத்திரப்படும் திவ்யா லக்ஷ்மியை பலார் என்று அடித்து விடுகிறாள். இதனால் கோவைப்படும் ஜெயராம் திவ்யாவை அடித்து விட்டு வெளியில் கிளம்பி விடுகிறார். நேரமாகியும் திவ்யா தனது அறையில் இருந்து வெளியே வராததால் சந்தேகப்படும் பணிப்பெண் லக்ஷ்மி திவ்யாவின் அறையை திறந்து பார்த்தபோது அவள் தூக்கில் தொங்கியபடி சடலமாக இருக்கிறார். இதையடுத்து லக்ஷ்மி போலீசுக்கு தகவல் கொடுக்க போலீஸ் அதிகாரியான நவீன் சந்திரா சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்துகிறார். அவர் நடத்திய விசாரணையில் இது தற்கொலை இல்லை, கொலை என்பது தெரிய வருகிறது. இதைத் தொடர்ந்து நவீன் சந்திரா நடத்திய விசாரணை பணிப்பெண் லக்ஷ்மிக்கும் அவளது மகளுக்கும் நடந்த சண்டையில் திவ்யா தலையில் அடிபட்டு இறந்து விடுகிறார். அதன் பின் இருவரும் சேர்ந்து அதை தற்கொலையாக மாற்றி போனில் கூறியிருக்கிறார்கள் என்று தெரியவர அம்மா மகள் இருவரும் கைது செய்யப்பட்டனர். அதன் பின் திவ்யாவின் உடலுக்கு நடக்கும் பிரேத பரிசோதனை. திவ்யாவின் மரணம் தலையில் அடிபட்டு நடக்கவில்லை, அவளும் விஷம் கொடுத்து திட்டமிட்டு கொலை செய்து இருப்பது தெரிய வருகிறது. இதையடுத்து பணிப்பெண் லக்ஷ்மிக்கு அவளது மகளுக்கும் எந்த கொலையும் தொடர்பு இல்லை என்பதால் விசாரணையில் கோணத்தை நவீன் சந்திரா மாற்றுகிறார். திவ்யாவை கொன்றது யார், அவளுக்கு விஷம் கொடுத்தது யார், திவ்யாவை கொலை செய்வதற்கான நோக்கம் என்ன என்பதுதான் படத்தின் மீதி கதை. வழக்கம் போல இந்த படத்தின் நவீன் சந்திரா அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தி உள்ளார். ஒவ்வொரு காட்சி நகர்வும் படத்தை மேலும் விறுவிறுப்பாக்குகிறது. இந்த திரைப்படம் அமேசான் ஓடிடி தளத்தில் வெளியாகி உள்ளது. கிரைம் த்ரில்லர் விரும்பிகளுக்கு இந்த படம் நிச்சயம் நல்ல அனுபவத்தை தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.